ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகர்ணன் இறுதி பாகம். மகாபாரத போர் உக்கிரமாக நடந்தது. பீமனுக்கும் விகர்ணனுக்கும் யுத்தம். ஒரு மாபெரும் வீரனுடன் போர் புரிகிறோம் என்பதை பீமனின் மனம் உணர்ந்தது. அது மட்டுமல்லாது, அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபம் அல்ல என்பதையும் அவன் மனம் புரிந்து கொண்டது. மனமே இல்லாமல் தன்னுடைய கதாயுதத்தால் ஓங்கி விகர்ணனை அறைந்தான் பீமன். தர்மத்தின் வழியிலேயே நின்ற விகர்ணன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்து கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமன் மனம். விகர்ணனின் உயிர் பறவை விண்ணில் பறந்தபோது பீமன் உள்ளம் இனம் தெரியாத சோகத்தில் ஆழ்ந்தது. சூரியாஸ்தமனம். போர் நிறுத்தப்பட்டது. பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். அன்று கண்ணன் நல்லவன் ஒருவன் கொள்வானே யார் என்று பாஞ்சாலி பார்த்து கொண்டே இருந்தால், பதற்றத்தோடு இருந்தால். ஆனால் தர்மர் உட்பட அனைவரும் திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டால். உடனே பாஞ்சாலி கண்ணனிடம் கேட்டால், கண்ணா, அனைவரும் நல்லவன் சாவான் என்றாயே, அப்படியானால் இறந்தது யார்? என் கணவர் அனைவரிலும் ஐவரிலும் மூத்தவர், உலகம் நல்லவர் தானே என உலகம் போழ்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறாரே, யார் இறந்தது என்று கேட்டாள். கண்ணன் சொன்னான், பாஞ்சாலி, மகுட ஆசை கூட அவன் மனத்தை மாற்ற முடியவில்லை. தான் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான். தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில்தான் நான் இருப்பேன் என்பதும், நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான். ஆனாலும் தன்னுடைய உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாய் கருதவில்லை. தனது அண்ணனுக்காக உயிரை விடுவதே தர்மம் என்று கருதி இருக்கிறான். அவன் இறந்தவன் கௌரவன். நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்திருந்தது. அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல். இன்று பீமனால் அந்த விகரன் இறந்திருக்கிறான். இனிமேல் கௌரவர்கள் இறப்பது உறுதி, கௌரவர்களை அழிப்பது கடினமல்ல என்று கண்ணன் பாஞ்சாலிக்கு ஒரு நீண்ட உபன்யாசமே செய்தான். ஆகவே அந்த கௌரவர் 100 பேரில் விகரன் என்பவன் நல்ல அறத்தோடு வாழ்ந்தான். நல்ல அறஞ்செயல்களை எல்லாம் செய்தான். சபையில் எல்லோரும் மௌனமாக இருந்த பொழுது சூளுரைத்தான். அந்த விகர்ணன் கௌரவர்களின் நல்லவன், அவன் இறந்தான். ஆனால் நல்ல